இன்றைக்கி பூண்டு சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, இந்த சில்லி பவுடரு, உப்பு. இப்போ இதிலையே போட்டு நம்ம பச்சையாகவே அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு தாளிக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். கடுகு, கருவேப்பிலை தழை போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதும் போட்டாச்சு. இது நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் தண்ணியை விட்டு தான் இது பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். பூண்டு வாசனை பச்சை அரைச்சோம்ல. இப்போ இந்த பக்கம் தோசை ஊற்றிக்கலாம். இதுவே நம்ம சாப்பாட்டுக்கு செஞ்சோமா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இது பூண்டு சட்னி. நான் பூண்டு தோசையே ஒன்று செய்வேன். அது ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதனால தான் அதிகமாக சில்வர் யூஸ் பண்ணுறதே இல்லை. பாருங்கள் எப்படி கருகி வருது. இது அலுமினியம் வந்தால் இப்படி கருகாது. இந்த தோசை வருதோ இல்லையோன்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதனால் இப்படி வந்துருச்சு. இந்த தோசை சூப்பராக வந்துருச்சு. ஆனாலும் வெள்ளையாக தான் எடுப்பேன். இதுக்கு அந்த வெள்ளையை எடுத்தால் தான் பிடிக்கும். இந்த பூண்டு சட்னிக்கு அழுங்காமல் அந்த கருகத்தை விட்டுட்டு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனிமேல் எடுத்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாவே போதும். இதே அதிகம்தான். இனிமேல் சாப்பிட்லாம்.